இந்த தக்காளி தொக்கு நீங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னா சாதம் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணுங்க. அதே மாதிரி சப்பாத்தி பண்ணாலும் மாவு அதிகமாக பிசையணும். அந்த அளவுக்கு இந்த தக்காளி தொக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலியில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பழமான தக்காளி 7 தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 8 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குதுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நமக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.